வணக்கம். பார்ட் 24 காம்பவுண்ட் கான்சனன்ட். காம்பவுண்ட் கான்சனன்ட்னா காம்பவுண்ட்னா ஒன்றுக்கு மேற்பட்டது, கான்சனன்ட் மெய்யெழுத்து. காம்பவுண்ட் கான்சனன்ட்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அதுக்கு பேர் காம்பவுண்ட் கான்சனன்ட்னு பேர். இந்த காம்பவுண்ட் கான்சனன்ட் எங்கெங்கே வருதுன்றது ஒரு பாயிண்டாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு பெரிய பாடமாக தான் இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸுகள் நமக்கு இருக்குது. அதில் ஒரு பாயிண்டாக பார்க்கலாம். பாருங்கள், காம்பவுண்ட் கான்சனன்ட் எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏ லார்ஜ் இனிஷியல் ஹூ ஆட்ஸ் டபிள்யூ. டபிள்யூனாலே டபிள்யூ காம்பவுண்ட் கான்சனன்ட் தான். டூ எங்கன்னா டூ கே அல்லது கே. ஒரு கே பின்னாடி காம்பவுண்ட் கான்சனன்ட் வந்தால் எப்படி எழுதுறோன்னா ஒரு பெரிய ஹூக் இனிஷியலாக எழுதணும். உதாரணத்துக்கு எழுதுகிறேன் பாருங்கள். சாதாரணமாக கீன்னா எப்படி எழுதுகிறோம்? கே எழுதுகிறோம், என் ஹூக்கு தேர்ட் பிளேஸ் பார்ப்போம். இதே குவீன் குவா ஒரு வேற குவா குவீன் எழுதுறேன்னா இனிஷியலி ஒரு பெரிய லார்ஜ் ஹூ குவா இன். இது பேர் தான் குவா குவீன். சாங்குயின் SANGUINE சாங்குயின் சர்க்குலஸ் குவா என். சாங்குயின் SN குவா சாங்குயின். அவ்வளோதான். ஏ லார்ஜ் இனிஷியல் ஹூ. எங்கே கேக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹூக் போட்டால் அது குவான்னு படிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், ஏ ஸ்மால் இனிஷியல் ஹூ. எங்க டு எல். எல்லுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹூக் போட்டால் அது எப்படி படிக்கிறோன்னா ரெப்ரசன்ட் டபிள்யூ. உதாரணத்துக்கு பாருங்க, வெல் WEL. ஆரம்பத்தில் டபிள்யூ வந்திருக்கு, எல்லுக்கு முன்னாடி டபிள்யூ வந்தால் ஒரு ஸ்மால் இனிஷியல் ஹூக் should be attached represent W. well. அவ்வளோதான். மூணாவது பாயிண்ட், ஏ லார்ஜ். இங்கே ஸ்மால், இது லார்ஜ் இனிஷியல் ஹூ. எங்க டு எல் ரெப்ரசன்ட் WH. உதாரணத்துக்கு பாருங்க, வேல். இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லுக்கு முன்னாடி சின்ன ஹூக் போட்டால் டபிள்யூ படிக்கிறோம் வெல். எல்லுக்கு முன்னாடி பெரிய இனிஷியல் ஹூக் போட்டால் WH படிக்கிறோம். அவ்வளோதான். நாலாவது பாயிண்ட், எல் இஸ் திக்கண்ட் ஃபார். எதுக்கு? LR. ஏற்கனவே நம்ம கான்சனன்ட்ல அப்படி எழுதுனா லைட் ஸ்ட்ரோக் தான் எல்லு. லைட் ஸ்ட்ரோக்காக எழுதுனா எல்லு. அதே நம்ம திக் பண்ணி எழுதுனா LRன்னு படிக்கிறோம். வேலர் VALOUR. எல் திக் பண்ணி எழுதுறோம் வேலர். அவ்வளோதான். எல் திக் பண்ணி எழுதுனா LRன்னு படிக்கிறோம். அஞ்சாவது பாயிண்ட்டு, ஆர். எந்த ஆர்? டவுன்வர்ட். டவுன்வர்ட் ஆர் இஸ் திக்கண்ட் ஃபார். எதுக்கு? ரெர். ஒரு ஆர் டவுன்வர்ட் ஆர் லைட் ஸ்ட்ரோக். அது சாதாரணமாக லைட் ஸ்ட்ரோக்கில் எழுதுனா ஆர்னு படிக்கிறோம். அந்த ஆறு திக் பண்ணி எழுதுனா 2 ஆரா இன்னொரு ஆர் அடிஷனாக படிக்கிறோம். பாரு, உதாரணத்துக்கு ஹையரர். ஹையர்னா இது ஹையர். இது ஹையரர்னு வரும்போது இன்னொரு ஆறும் வருது, ஐ திக் பண்ணி எழுதுறோம் ஹையரர். அவ்வளோதான். ஆறாவது பாயிண்ட், எம் is thickened. ஏன்னா
எல்லும் லைட் ஸ்ட்ரோக், ஆரும் லைட் ஸ்ட்ரோக், எம்மும் ஏற்கனவே நமக்கு லைட் ஸ்ட்ரோக் தான் படிச்சிருக்கோம். இப்போ இதே எம் வந்து திக் பண்ணி எழுதுனா என்ன எழுதலாம்னா எம்மோட பி சேரும், எம்மோட பி சேரும். இதுதான் உதாரணத்துக்கு எழுதுகிறோம். கேம்ப் திக் பண்ணி எழுதுகிறோம் கேம்ப். எம்பாஸ் எம்பாஸ் திக் பண்ணி எழுதுகிறோம் எம்பாஸ். சாதாரணமாக ஒரு எம் எழுதுனா எம் மட்டும்தான் இருக்கும். எம் திக் பண்ணி எழுதுனா எம்மோட பி சேரும், எம்மோட பியும் சேர்ந்து எழுதும். எம்மோட பி அல்லது எம்மோட பி சேர்த்து எழுதும். உதாரணம் கேம்ப், எம்பாஸ். 7வது பாயிண்ட் enlarging who to W represent WH. சாதாரணமாக V இப்படி எழுதுகிறோம் W. இதே இந்த ஹூக்கு பெருசாக எழுதுனா WHன்னு படிக்கிறோம். ஃபார் உதாரணத்துக்கு வேர். சாதாரணமாக சின்னதாக எழுதுனா V படிக்கிறோம். இங்கே பெரிய லார்ஜ் ஹூக் ஒன்று சேர்த்து எழுதுனா வேர்னு படிக்கிறோம். அவ்வளோ 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் ஆஃப்டர் குவா. குவானா எப்படி இருக்கும்? இது ஆஃப்டர் குவா எல் இஸ் ரிட்டன் upward. எப்போ? when a vowel follows. குவா பின்னாடி ஒரு எல் வந்து அந்த எல்லை தொடர்ந்து எந்த வவல் வந்தா அந்த எல் should be written upward. After qua L is upward when a vowel follows. உதாரணத்துக்கு எழுதுறேன் பாருங்க. follow squally circles squally. அதே when a vowel does not follow squall circles. இப்போ இதில் என்ன படிக்கிறோன்னா ஒரு குவாக்கு பின்னாடி எல் வந்து எல்லுக்கு பின்னாடி ஒரு வவல் வந்தா L should be written upward. When a vowel does not follow L should be written downward. அவ்வளோதான். 9வது பாயிண்ட் the initial hook to L always read first. ஒரு இனிஷியல் ஹூக் முதல்ல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தால் முதல்ல இனிஷியல் ஹூக் உண்டான W தான் படிக்கணும். உதாரணத்துக்கு வெல் ஒரு இனிஷியல் ஹூக் இருக்குது, அது தொடர்ந்து எல் இருக்குது. நம்ம படிக்கும்போது முதல்ல எல் படிச்சுட்டு அப்புறம் W படிக்கக்கூடாது. முதல்ல W தான் படிக்கணும். W படிச்சுட்டு ஏ வவல் எல் ஹூக் வெல். அவ்வளோ. 10வது பாயிண்ட் thickened LR அல்லது RRL not be used. எங்க யூஸ் பண்ணக்கூடாது? when a vowel follows. இது ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபார் உதாரணத்துக்கு பாருங்க, ஃபூலரி ஆருக்கு பின்னாடி வவல் வந்திருக்கு, அதனால அங்கே வந்து நம்ம திக்கு பண்ணக்கூடாது. FL ஃபூலரி.
ஏன்னா ஃபூலர்னு வந்துச்சுன்னா எல்லு திக்கன் பண்ணி லர் எழுதலாம். ஆருக்கு அப்புறம் வந்து வவல் வரனால ஃபுல்லாக எழுதுகிறோம். வேலரஸ் VALOUROUS VL வேலரஸ். அடுத்து 11வது பாயிண்ட். MP அல்லது MB இஸ் நாட் யூஸ்டு. எம் திக் பண்ணால் எம்பின்னு படித்தோம், எம் திக் பண்ணால் எம்பின்னு படித்தோம். இது ஒரு சில இடத்துல யூஸ் ஆகாது. எங்கே யூஸ் ஆகாதுன்னா MP MB இஸ் நாட் யூஸ்டு. எங்கே? வென் எம் மீடியலி எம் immediately followed எது? PR BR PL BL. உதாரணம் சொல்கிறோம் புரியும். எம்ப்ரஸ் எம்ப்ளம் இங்க பாருங்க எம்முக்கு அப்புறம் வந்து பி வர்றதுனால இங்கே வந்து திக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் பர் போட்டு சர்க்கிள்ஸ் எழுதிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எழுத முடியாது. MP இஸ் நாடு எங்கே? இம்மிடியட்லி ஃபாலோடு. ஒரு பல்லுக்கு முன்னாடி எம் வந்தால் சாதாரண எம் எழுதிட்டு பர்ரோ பல்லோ அப்படியே எழுதலாம். இதான் எம்ப்ளம். அவ்வளோதான். இது 11 பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுகள் இதில் அதிகமாக இருக்குது. மறுபடி இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துனே வந்துடலாம். காம்பவுண்ட் கான்சனன்ட்னா 2 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அது பேர் காம்பவுண்ட் கான்சனன்ட்னு சொல்கிறோம். அது எங்கெங்கே எழுதணுன்றது பார்க்குறோம். ஒரு சின்ன ஹூக்கு கே அல்லது கேக்கு பின்னாடி எழுதுனா குவான்னு படிக்கிறோம். உதாரணத்தை பாருங்கள். இது சாதாரணமாக கே போட்டு என்ன போட்டால் கீன். அது கேக்கு லார்ஜ் ஹூக் இனிஷியலில் போட்டால் குவான்னு படிக்கிறோம். குயின் சாங்குயின். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹூக் எல் கூட சேர்த்தா டபிள்யூ படிக்கிறோம். ஃபார் உதாரணத்துக்கு வெல். அதே லார்ஜ் ஹூக் எல்லோட சேர்த்தா WHன்னு படிக்கிறோம். வேல். அதுக்கப்புறம் எல் வந்து திக் பண்ணால் LRன்னு படிக்கிறோம். சாதாரணமாக எல் வந்து லைட் ஸ்ட்ரோக் தான், அப்படி எல். அதை திக் பண்ணால் LRன்னு படிக்கிறோம். உதாரணத்துக்கு வேலர். டவுன்வர்ட் ஆர் லைட் ஸ்ட்ரோக், அது திக் பண்ணால் அந்த ஆரோட இன்னொரு ஆரும் சேர்த்து படிக்கிறோம். அதுக்கு பேர் தான் ரெர். ஆர் வந்து should be thickened. Downward R should be thickened for represent ரெர். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர். எம் வந்து லைட் ஸ்ட்ரோக், அது திக் பண்ணால் MP படிக்கலாம் அல்லது MB படிக்கலாம். உதாரணத்துக்கு கேம்ப் CAMP கேம்ப். கே எழுதுகிறோம். எம் திக் பண்ணி எழுதுனா கேம்ப். எம்பாஸ் எம் திக் பண்ணி எழுதுனா MB ஓட படிக்கிறோம். 7வது பாயிண்ட். என்லார்ஜிங் ஹூக் டு W. ஒரு டபிள்யூவோட பெரிய ஹூக் போட்டால் WH படிக்கிறோம். சாதாரண சின்ன ஹூக் வந்தால் அது W மட்டும்தான் இருக்கும். பெரிய ஹூக் போட்டால் WH படிக்கிறோம். வேர் WHERE வேர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் குவாக்கு அப்புறம் எல்லுக்கு அப்புறம் குவா தொடர்ந்து எல் வந்து எல்லை தொடர்ந்து எனி வவல் வந்தால் அப்படி எழுதணும். வவல் எந்த வவலும் வரலன்னா டவுனர் எழுதணும். உதாரணத்துக்கு ஸ்குவால். அதுக்கப்புறம் இனிஷியல் ஹூக் டு எல். ஒரு எல்லோட ஒரு சின்ன ஹூக் போட்டால் அது W எழுதுகிறோம். வெல். ஒரு திக்கன் LR, ஒரு திக்கன் RR எங்கே யூஸ் ஆகாதுன்னா 6 தொடர்ந்து எனி வவல் வந்தால் யூஸ் ஆகாது. எல் தொடர்ந்து எனி வவல் வந்தால் யூஸ் ஆகாது. அதுதான் ஃபூலரி, வேலரஸ். ஃபூலரி துருது லைனில் எழுதுகிறோம். ஃபூலரி. அதுக்கப்புறம் MP MB திக் பண்ணால் திக் பண்ணால் MP படித்தோம். திக் பண்ணால் MBன்னு படித்தோம். அது எங்கே யூஸ் ஆகாதுன்னா அதை தொடர்ந்து பல் இதுக்கு தொடர்ந்து அதுக்கு முன்னாடி எம் வந்தால் சாதாரணமாக எழுதிட்டு பல் என்ற ஒரு ஹூக்கோட சேர்த்து P எழுதிடணும். அதுதான்
எம்ப்ரஸ், எம்ப்ளன். இதுதான் காம்பவுண்ட் கான்சனன்ட். இது பிட்மன் ஷார்ட்டன்ல வார்த்தைகள் நிறைய இருக்கு. அது ஒவ்வொன்றும் 5 லைன் எழுதணும். அதை தொடர்ந்து கிராம்லாக்ஸ் இருக்கு. கிராம்லாக்ஸ் 2 பக்கம் எழுதணும். இது எழுதுனா விரைவா ஸ்பீடா எழுத முடியும். சுலபமாக வேலை வாய்ப்புகள் பெற சுருக்கெழுத்து பயில்வோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். வணக்கம்.